ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தூதுவளை சட்னி தான் அரைக்க போகிறேன். இங்கே பாருங்கள், தூதுவளை தவை, வெங்காயம், தேங்காய், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கி கூட இதுவும் போட்டேன். இது என்ன வல்லாரை கீரையும் இருந்துச்சு. இதெல்லாம் ஒன்றா போட்டு தேங்காய் கூட போட்டுக்கிட்டிங்கன்னா, தேங்காய் வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சட்னி சூப்பராக இருக்கும். நேற்று இப்படி தான் செஞ்சேன், ஆனால் கொத்தமல்லி தவை கூட போட்டுக்கிட்டேன். கொத்தமல்லி தவை போட்டுக்கிட்டேன். எனக்கே கிடைக்கலைங்க ஃப்ரெண்ட்ஸ். சட்னி தக்காளி, தேங்காய், வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சனா ஜீரகம் போட்டுங்க. அது நிறைய போட்டால் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும், பிள்ளைங்க சாப்பிடாது. அதே போல் மழை டைம் இல்லையா, அன்றைக்கி எங்கள் பாப்பாவுக்கு சளி பிடிச்சிச்சு. அதனால் இதை செய்யலான்ட்டு இன்றைக்கி காலையிலே இதை செஞ்சிட்ருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இது டீ, இதில் பட்டை, கிராம்பு, லவங்கம், துளசி, கருந்துளசி, இஞ்சி எல்லாம் இடித்து போட்டு டீ வச்சுருக்கேன். மேடம் நேற்று ஐஸு சாப்பிட்டாங்க, சளி பிடிச்சிக்கிச்சான். பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. அதனால் இதுமாரி செஞ்சு கொடுத்தா பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அந்த இது இல்லாமல், கரகரப்பு விறுவிறுப்பு இல்லாமல் உடம்பு சரியாயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், தொண்டலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களை வாழ வைக்க உங்களுடைய பணம் தேவையில்லை, உங்களுடைய மனம் இருந்தால் போதும். எங்களை வாழ வைக்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.